மாநிலங்களின் எல்லைப் பகுதியாக உள்ளது. நாள்தோறும் 3 மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமாக நீலகிரிக்கு வருகை தருகின்றனர். இந்த நிலையில் கூடலூரிலிருந்து முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் மற்றும் மைசூர் பகுதிக்கு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பிற பயணிகள் கர்நாடகா செல்வதற்கு இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் முதுமலை தெப்பக்காடு வனச்சரக அலுவலகத்திற்கு பணிக்கு வனத்துறையை சேர்ந்த பெண் பணியாளர் காடுகுடி அருகே சாலை ஓரத்தில் பேருந்துக்காக நின்றுள்ளார். சுற்றிலும் வனப்பகுதி என்பதால் அவர் மட்டுமே நின்றுள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 2 ஆண் சுற்றுலா பயணிகள் குடிபோதையில் வந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை பார்த்த அவர்கள் வாகனத்தை நிறுத்தி தங்கள் வாகனத்தில் ஏறுமாறு துன்புறுத்தியதோடு தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுற்றிலும் வனப்பகுதி என்பதால் இவர்களை பார்த்து பயந்து போன அந்த பணியாளர் அங்கு வந்து ஒரு ஜீப் மூலம் வழக்கமான பணிக்கு சென்று அங்கிருந்து தொரப்பள்ளி வனத்துறை சோதனை சாவடிக்கு தகவல் கொடுத்தார்.